பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு இல்ல. ஏண்டா நான் விஜயை கேட்கிறேன், திரிஷா நாங்க எதனா பண்ணிட்டோம்? திமுக நிகழ்ச்சியில் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நடிகை த்ரிஷா குறித்து பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 35 பேர் போறாங்கன்னா இதுல பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு இல்ல. ஏண்டா நான் விஜயை கேட்கிறேன், திரிஷா நாங்க எதனா பண்ணிட்டோம்? பாதுகாப்பாக தானே இருக்குது, பாதுகாப்பாக தானே இருக்குது. ஆனால் உன் அளவுக்கு என்னால் பாதுகாப்பு கொடுங்க. நாங்கள் 50 பேருக்கு ஒரு போலீஸ் வச்சுங்கிற ராஜா, தனி ஃப்ளைட்டில் கால் மேலே கால் போட்டுக்கின்னு மடி மேலே தலை போட்டுக்கின்னு போகிறதுக்கு நாங்கள் தனி ஃப்ளைட்டுக்கு எங்கே போவோம்? இன்றைக்கி பேசுகிறாருங்க, லஞ்சம் வாங்க மாட்டான் இந்த விஜய், லஞ்சத்தை அங்கீகரிப்போடா, 1.5 கோடி ரூபாய் டேக்ஸு கட்டாத நீ அங்கே நோட்டீஸ் அனுப்புகிறான், அவனை போய் எங்ககிட்ட வர எதுக்கும் பயப்பட மாட்டாராம். போனிய 2 நாள் வச்சு திருவினானே சொல்ல, ஊரில் எவனும் படம் எடுக்கல, பராசக்தி படம் வரல, நாங்கள் வீட்டில் உன் படத்தை ஏன் பிடிக்க வச்சுக்கிறோம் கேட்டியா நீ இது வரைக்கும்? அந்த பக்கம் திரும்புனாவே அலறான். அந்த பழைய போட்டெல்லாம் பாருங்களேன், அம்மா 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 படா பிச்சைக்காரனுக்கு பிறந்தவன. நீங்களாம் ஒரு கட்சின்னு வச்சு ரோட்டுக்கு மட்டும் வந்துடாது. நான் ஒன்று தான் சொல்லுவேன், லேடிஸ் தான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் அந்த மாதிரி பொண்ணுங்க இருந்தால் அதுவும் நம்ம காத்துங்கச்சி தான். என் சித்தாத்தா பொண்ணு, பெரியாத்தா பொண்ணு, எங்கள் அண்ணியோட பொண்ணாக தான் இருப்பாள். தயவுசெய்து திருத்திடுங்க. இது கலாச்சார சீரழிவு, கலாச்சாரத்துக்கு கேடு. அவன் என்ன பண்ணியிருக்கான் இது வரைக்கும் சொல்லுங்க? மழை வந்தது, புயல் வந்தது, கொரோனா வந்தது, ஒரு 10 பேர் கண்ணீரை தொடச்சிருப்பானா? 42 பேர் செத்து போனா விட்டு ஓடுறவனடா ஒரு ஆம்பளை. நாங்க போய் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கார் பாரு, எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டார். செத்து போனதெல்லாம் அணில் குஞ்சு தானே, இவர் கம்பெனி தானே இருக்கணும். இவர் போய் ஆஃபீஸில் இருக்கிற தண்ணி பாட்டில் இருந்து குத்தா அந்த தண்ணி பாட்டில் திமுக எப்படி இருக்கு? அவ்வளோ சீக்கிரமா செந்தில் பாலாஜி எப்படி வந்தார்? கேட்டானா இல்லையாம்மா? கேட்கலாமா? ஏன்னா நீ தான் ஓடி போயிட்ட, நாங்கள் பக்கத்துலேருந்து தண்ணி குத்து காப்பாற்றது பாவமாடா. 74 வயசாக போதுறா எங்கள் அண்ணன் தளபதிக்கு. எல்லா ஆர்டரும் அங்கே உட்காந்து போட்டால் போதாதா? அங்கேயே உட்காந்து போடலாம்ல. ஜெயலலிதா புயல் வெள்ளம்லாம் வந்தப்போ வெளியே வந்தது, வெள்ளம்லாம் வெடிஞ்சி தரையில் கால் பட்டா அந்த இடம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.